ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 9ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டயட் ஆரம்பித்து நியர்லி 9 டேஸ் ஆகுது. இன்னுமே நம்ம வீடியோஸ் லேட்டராக பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் 2-3 பேர் பர்சனலாக டிஎம் பண்ணி அக்கா நாங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மக்கிட்ட 51 டேஸ் இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணி இந்த டைமை வந்து யூஸ் பண்ணி நியூ இயர்க்கு முன்னாடி நீங்கள் என்ன வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணணுன்னு டார்கெட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து ரீச் பண்ணுங்கள். என்னோடய பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். அண்ட் டே 7ல் 7 நாளில் நம்ம 3 கிலோ குறைச்சோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணதும் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணி அக்கா நிஜமாகவே நீங்கள் டயட் மட்டும்தான் இருந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணிங்களா? ஒர்க் அவுட் ஈவன் வாக்கிங் கூட நீங்கள் பண்ணலையா? இப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். நான் வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ எதுவுமே பண்ணலை. நான் இப்போ எடுத்துக்கிற இந்த ஃபுட் மட்டும்தான் என்னோடய டயட்டாக எடுத்து 7 நாளில் ஒரு 3-3.5 கிலோ கிட்ட நான் குறைச்சிருக்கேன். நான் என்னோடய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னோடய டயட்டாக இல்லை எதுனாலும் எதை நான் ஃபாலோ பண்ணுறேனோ அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே நான் பர்சனலாக வச்சுக்கல. ஸோ இனிமேல் நான் வாக்கிங்கோ இல்லை ஏதாவது ஒர்க் அவுட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். மற்றபடி நான் பர்சனலாக எதுவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கல. நான் ஃபாலோ பண்ணுறத அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டே 9ல் என்றைக்கும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி மார்னிங் எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் அந்த ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். 1.5 டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆனதும் எடுத்து குடிச்சுப்பேன். அண்ட் நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் எனக்கு பிடிச்சது மாதிரியான டயட் ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். டயட் ஃபுட்டாக எடுக்கணும், ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் டயட்டில் இந்த சேலஞ்சில் நம்மளால் கன்சிஸ்டன்சியை கீப்பப் பண்ணிக்க முடியும். ஸோ தட் டயட் ஃபுட்டாக எடுத்துக்கும்போது உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஃபுட்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டயட் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வராது. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையுமே உங்கள் டயட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி மார்னிங் ஒரு 8:30 போல் பிரேக்ஃபாஸ்ட்டாக 3 கிவி பழம் தான் எடுத்துக்கிட்டேன். இதுவே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரேட் ரெசிபி கோதுமை மாவில் அடை. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கறி லீஃப் அண்டு தேங்காய் இருக்கும்ல அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் அந்த அடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த அடை பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டயட்டில் நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா ஆல்ரெடி நான் மார்னிங் வந்து ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் ஃபுட் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பெட்டர் யூ கோ ஃபார் இட். இல்லை உங்களுக்கு ரெசிபியும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை இந்த போர்ஷனை மட்டுமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சிலருக்கு போர் அடிக்கும், அதனால தான் இதை நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணுறது. அண்ட் அந்த இன்க்ரீடியன்ட் கூட சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஆளுக்கு தான் நான் பண்ணணுங்கிறதுனால எனக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதை மட்டும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. சேம் டைம் கோதுமை மாவில் நம்ம தோசை பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் நம்ம ஒரு அடை தட்டி போடுற அளவில் உள்ள கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் அடை சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் இன்னொன்று நம்ம தட்டி போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலி நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கிறோம், ஒரு மாதிரி இளக்கமான ஒரு கன்சிஸ்டன்சியில். இப்போது இது முடித்ததுக்கப்புறமா பேனில் வந்து போட்டு எடுத்துடலாம். நான் போடும்போது கையில் தண்ணி எதுவும் தொடாமல் இருந்ததுனால ஒரு மாதிரி ஒட்டுறது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா போய் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பரத்துறப்போ நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு, கையில் ஒட்டாமல் அழகாக வந்துச்சு. அண்ட் இது வந்து பரத்தி முடித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும் உள்ளே எல்லாம். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு இந்த அடை சாப்பிட பிடிக்காது, நான் சாப்பிடவும் மாட்டேன். எங்கள் அப்பாவோட அம்மா தான். ஆனால் இப்போ அவங்க இல்லை. ஆனால் இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் இந்த அடை பண்ணுறப்போ எங்கள் பாட்டி வந்து அடுப்பு பக்கத்தில் நின்று ப்ரிப்பேர் பண்ணுற ஞாபகம் தான் எனக்கு வரும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டாபிக், இன்றைக்கி லஞ்ச் வந்து 1 o'clock 2 அடை தோசை, 2 பாயில் பண்ண எக்கு வித் நேத்திக்கு வச்ச கிரேவி
அண்ட் ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் என்னோடய லஞ்ச் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்றைக்கும் மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன், தலையில் வந்து அந்த ஹெர்பல் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிட்டு தான் இருக்குது. டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஹேர் ஃபால் ஆனாலும் இருக்குது, அது குறையிறது மாதிரி தெரியலை. நான் ஹேரில் நிறைய வாட்டி ஸ்மூதனிங் பண்ணியிருக்கேன். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறைய நடந்ததுனாலேயோ என்னமோ நல்ல ஹேர் ஃபால் இருக்குது இப்போவுமே. ஓகே, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் பெட்டர் ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்றைக்கும் மாதிரி பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு ஜூஸு. இப்போ குக்கும்பர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு, அதான் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. பீட்ரூட்டும் கேரட்டும் மட்டும் போட்டு இன்றைக்கி ஜூஸ் போட்டு ஒரு 6:30 போல் என்னோடய டின்னரையும் நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படி தான் இன்றைக்கி டே 9 வந்து எனக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. உங்களோட டயட் இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பேஜ் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.